டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வேல்யூ இன்கம் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அண்ட் ஆல்சோ உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு பிளான் ஆப்ஷன் இருக்கு. என்டோமெண்ட் ஆர் என்டோமெண்ட் வித் எக்ஸ்டெண்டட் லைஃப் கவர் டில் த ஏஜ் ஆஃப் 100 அண்ட் இதுல கேஷ் போனஸ் ரிசீவ் பண்றதுக்கும் அண்ட் உங்கள் கேஷ் போனஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லை எவ்ரி இயர் மெச்சூரிட்டி வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்குமே இல்லை ஆப்ஷன் இருக்குது. அண்ட் உங்கள் கேஷ் போனஸை நீங்கள் எய்தர் பாலிசி ஆனிவர்சரியில் ரிசீவ் பண்ணலாம், இல்லை செகண்ட் பாலிசி ஆனிவர்சரிக்கு அப்புறம் உங்கள் பர்த்டேல கூட ரிசீவ் பண்ணலாம். அண்ட் இதில் உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், பாலிசி டேர்மை சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பாலிசி கவரையுமே நீங்கள் ஆப்ஷனல் ரைடர்ஸ் மூலியமா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு நிறைய இருக்குது. பட் ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா அதோட கேஷ் போனஸ் இல்லை அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்னால டிஃபர் ஆகும். ஸோ இன்னும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசியில் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த பாலிசியோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பேயிங் ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனுவலா, ஹாஃப் இயர்லியா, குவார்ட்டர்லி, மந்த்லி பே பண்ணுமா அந்த மாதிரி. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இதில் கேஷ் போனஸ் எடுத்துக்கணுமா இல்லை ஒரு லம்சம் பே அவுட்டாக அக்யூமுலேட் பண்ண விடணுமா இந்த அமௌண்ட்டை மெச்சூரிட்டி வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் போனஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாலிசி ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகும், மெச்சூரிட்டி வரைக்கும் இட் வில் கண்டினியூ. அண்ட் இதோ செகண்ட் பாலிசி ஆனிவர்சரிக்கு அப்புறம் உங்க பர்த்டே அன்னைக்கு கூட நீங்க ரிசீவ் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது எமர்ஜென்சி லோன் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ரைடர்ஸ் உங்கள் கவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 1010D ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற கேஷ் போனஸ், டெர்மினல் போனஸ் எல்லாமே நான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ். ஸோ எல்லா பாலிசி இயர்ஸுமே எல்லாமே ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, இட் வில் வேரி. அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் லாக்இன் பீரியடும் 1 இயர் கொடுத்துருக்காங்க லோன் எடுக்கிறதுக்கு இல்லை சரண்டர் பண்ணுறதுக்குமே. அண்ட் இதில் இருக்க சம் அஷ்யூர்டை நீங்கள் ஒரு தடவை பாலிசிக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இந்த சம் அஷ்யூர்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ. ஸோ இன்கேஸ் உங்களோட அன்ஃபார்ச்சுனேட் டெத் அந்த டைமில் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை அச்சீவ் பண்ணணும்னா இந்த அமௌண்ட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ட்ராபேக்காக நீங்கள் நினச்சி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இப்போ இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ IRR அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் அவங்க இதில் ஆப்ஷன் 1 என்டோமெண்ட் வித் அக்யூமுலேட்டட் கேஷ் போனஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 9,52,381 rupees. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. அண்ட் இதில் ஆனுவலாக அவங்க கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அஸ்யூம் ரிட்டர்ன்ஸ் தான், கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா இந்த பாலிசிலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் சோல்லி இதோட ஆக்சுவல் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸில் தான் டிபெண்ட்டாக இருக்குது. அதை பொறுத்து தான் ஆகும். இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஸ்யூம் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த IRR பார்த்தீங்கன்னா 5.66% வருது. இந்த கால்குலேஷன் அவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான். அதுபடி நம்ம IRR பார்த்தோம்னா 5.66% வருது. இந்த IRRலேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது அனலைஸ் பண்ணும்போது இந்த பாலிசி ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்க முடியல. அப்பனா இது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் ஒரு பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை ஒரு FDயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கு சிமிலராக தான் இருக்கு. இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம மற்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன்ஸோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ டாடா பாலிசி மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்க்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதோட சம் அஷ்யூர்ட் 11 lakhs. அண்ட் மற்றபடி பாலிசி
பாலிசி ப்ரீமியம் டேர்ம் பார்த்தீங்கன்னா டாடா பாலிசியோட சிமிலராக தான் எடுத்திருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஆனால் ப்ரீமியம் நம்ம கட்ட போகிறது அப்ராக்சிமேட்லி 11,800 rupees. இப்போது நம்ம டாடா பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது அதாவது அங்கே 1 lakh கட்டணும். அப்போது இங்கே 88,200 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கார்பஸ் அக்யூமுலேஷனுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அதாவது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ரிஸ்க் அவ்வளோவா எடுக்க வில்லிங்காக இல்லை, நீங்கள் சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா PPF மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா PPF பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம், இதில் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி லோ ரிஸ்க் ப்ராடக்ட் பேசிக்லி. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 15 years இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டாடா பாலிசியில் இருக்கிற மாதிரி ஒரு சிமிலர் கேஷ் அவுட்ஃப்ளோ 10 yearsக்கு வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 11th to 15th year வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 500 rupees நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ டு கீப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோயிங். அது எப்படின்னா 10th year கான்ட்ரிபியூஷன்லேருந்து இது 500 5 yearsக்குன்னா எவ்வளோ 2500 அதை டிடக்ட் பண்ணி தான் இந்த 11th to 15th yearக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஷன். இதே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பற்றி அப்படின்னா நீங்கள் ELSS மாதிரி ஈக்விட்டி இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இது ஒரு ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதில் வந்து நம்ம பேலன்ஸாக இருக்க 88,200 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன் நம்ம ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டையும் வந்து அசியூம் பண்ணுறோன்னா ஏன்னா இப்போ டாடா பாலிசிலையுமே ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க் ஓரியன்ட் ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபேர் கம்பேரிசனுக்காக இப்போ இந்த ரெண்டு சினாரியோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் PPF, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS ரெண்டுத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ IRR அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ELSSல பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ ELSSல எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் இருக்குன்னா ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் PPFோட மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 26.02 lakhs அண்ட் இதோட IRR போஸ்ட் டேக்ஸ்லேயே 6.26% வருது. அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS அதில் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ 48.36 lakhs வருது. இதோட போஸ்ட் டேக்ஸ் தான் இது. அண்ட் போஸ்ட் டேக்ஸ்லேயே IRR 10.42% வருது. ஸோ இந்த IRR நீங்கள் டாடா AIA பாலிசியோட IRRோட கம்பேர் பண்ணி பாருங்கள் 5.66% தான். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியுது நம்மளுக்கு இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் வருது. வந்து டாடா பாலிசியோட சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. இதை நம்ம ஒரு குட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும் கம்பேர் டு டாடா பாலிசி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா AIA வேல்யூ இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் ரெகுலர் பே அவுட்னு ரெண்டு ட்வின் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணவும் இந்த பாலிசி கிளைம் பண்ணுறாங்க. பட் இன் ரியாலிட்டி இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் பாலிசி. இதில் ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் கிடையாது. அண்ட் சம் அஷூர்ட் பி ரொம்ப லோ. உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஆப்சன்ஸில் டேக் கேர் பண்ணிக்கிற அளவு கூட இது கிடையாது. ஸோ பெட்டர் என்னன்னா நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் செப்பரேட்டாக பண்ணும்போது உங்கள் லைஃப் கோல்ஸ்க்காக நீங்கள் தனியாக அக்யூமுலேட் பண்ணலாம் ஒரு கார்பஸ். அண்ட் உங்கள் லவ்டு ஒன்ஸை உங்கள் ஆப்சன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அடிக்குவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானட்டையுமே கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.